ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 10th இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 1ல் ப்ரோஸாக கொடுத்துருக்க ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியம் ஓ ஃப்ளெஹெர்ட்டி. இப்போ இந்த டாப்பிக்கில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்துடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சீகிள் பற்றின கதை. சீகிள்னா கடல் பறவைன்னு சொல்லுவோம். அவங்கள பற்றின கதை தான். மதர் சீகிள் இருப்பாங்க, ஃபாதர் சீகிள் இருப்பாங்க, அப்புறம் யங் சீகிள் தான் நம்ம ப்ரோஸோட மெயின் கேரக்டர். இந்த யங் சீகிள் தான். இவங்களுக்கு 2 பிரதர், ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். யங் சீகிள் இவங்க வந்து அலோனா தனியாக ஒரு லெட்ஜில் இருக்காங்க. லெட்ஜுனா மலையோட ஓரமான ஒரு பகுதியை தான் லெட்ஜுன்னு சொல்லுவோம். அந்த லெட்ஜில் இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. எதனாலனா இந்த யங் சீகிளுக்கு பறக்கிறதுக்கு பயம். அதனால தான் இவங்க தனியாக இருக்காங்க. இப்போ வந்து இந்த என்ன பண்ணுறதுன்னா, அதோட விங்ஸ் எல்லாம் ஃப்ளாப் பண்ணுது. ஃப்ளாப்னா பறவைங்க வந்து சிறகடிக்கிறாங்கல்ல, அந்த சிறகடிக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ளாப். அதோட விங்ஸை வந்துட்டு நல்லா ஃப்ளாப் பண்ணுது. அதுக்கப்புறமா திரும்ப அதுக்கு பயம் வந்துடுது. பயம் வந்தனால அது திரும்ப அதோட வீட்டுக்குள்ளார போயிடுது. ஒரு லிட்டில் ஹோல், அதுதான் அதோட பிளேஸு. பேக் டு த லிட்டில் ஹோல். நான் சொல்கிற வேர்டெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரில் ஆன்சர் கீயாக வரும். அதனால் நான் இதில் எழுதியிருக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு போதும். நீங்கள் 2 மார்க்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. அந்த ஹோல்குள்ளே போயிடுமா? நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இது திரும்ப தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு பறக்க தானே ட்ரை பண்ணும். ஆனால் இது பறக்க ட்ரை பண்ணாமல் அதில் ஃபெயில் ஆகிடுது. ஹி ஃபெயில்டு டு மஸ்டர் அப் கரேஜ். தைரியம் வரவழைக்காம இது வந்து ஃபெயில் ஆகிறதுனால தான் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அந்த யங் சீகிளை வந்து திட்டுவாங்க, ஸ்கோல்ட் பண்ணுவாங்க. அப்புறமா உனக்கு சாப்பாடே கிடையாது. நீ பறக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடே இல்ல. அது வரைக்கும் நீ இந்த லெட்ஜ்லயே இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் வந்து த்ரெட்டனிங் டு லெட் ஹிம் ஸ்டார்வ் ஆன் ஹிஸ் லெட்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஒரு டேக்கு முன்னாடி தான், முந்தின நாள் தான் வந்துட்டு இந்த பேரண்ட் சீகிள்ஸ்லாம் என்ன பண்ணும்னா, எப்படி ஸ்கிம் பண்ணணும், எப்படி சர்ஃப் பண்ணணும், எப்படி வந்து ஃபிஷ்ஷை பிடிக்க டைவ்லாம் பண்ணணும்னு சொல்லி டீச் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிட்டு அவனோட ஓல்டர் பிரதர், அதாவது யங் சீகிளோட ஓல்டர் பிரதர் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹெர்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணிரும். இதை வந்து அந்த யங் சீகிள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. யங் சீகிள் வந்துட்டு நேற்று நைட்டுலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கு. அதனால அது இருக்குல்ல லெட்ஜ், அந்த பிளேஸில் ஏதாவது சரௌண்டிங்கில் ஏதாச்சும் ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடும்போது மேக்ரேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிஷ்ஷோட நேமு. நிறைய மீன் வகைகள் இருக்கும்ல, மேக்ரேலும் ஒரு மீன் வகை. அந்த மேக்ரேல் மீனோட வால் மட்டும் காஞ்சு போய் அங்கே கிடக்குது. அதுக்கப்புறமா இந்த யங் சீகிள், அப்புறமா அவங்க பிரதர், சிஸ்டர் எல்லாம் வந்துட்டு அந்த முட்டையில இருந்து தானே வெளியே வராங்க. அந்த முட்டை ஓடு வந்து காஞ்சு போய் அங்கே கிடக்குதாம். அதையும் அந்த மேக்ரேலோட டெய்லையும் சாப்பிடுது. எக் ஷெல்லுனா முட்டை ஓடு. முட்டை ஓடு காஞ்சு போயிருக்கு. அப்புறமா மேக்ரேலோட டெய்ல் வந்து அங்கே இருக்கு. அது 2மே காஞ்சு போய் தான் இருக்கு. அதை வந்து சாப்பிட்டுறது. திரும்ப என்ன பண்ணுது, அந்த லெட்ஜில் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்னா, வேற ஏதாவது அங்கே கிடைக்குமா அப்படின்னு பார்க்குது. அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இவன் இருக்க லெட்ஜுக்கு, யங் சீகிள் இருக்க லெட்ஜுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க வந்து இருக்காங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடுது. ஆனால் பறக்காமலே போக முடியுமா அப்படின்னு சொல்லி தேடுறது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்குறது மாரி அப்படியே நடிக்குது. அப்படியே மயக்கம் வர மாரி. ஏன்னா சாப்பிடாம இருக்குல்ல. அதனால மயக்கம் வர மாதிரி அப்படியே ஆக்டிங்லாம் பண்றது. அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணா, வாய்ஸ வந்துட்டு கொஞ்சம் டம்ப் பண்ணி, அதாவது கொஞ்சம் லோவா வந்துட்டு வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுதாம். ஏதோ ஏதோ சவுண்ட் குடுக்குது. அதுதான் யூ ஹர்ட் எ லோ கேக்கிள். அதோட வாய்ஸ லோவா பண்ணிட்டு, கேக்கிள்னா சவுண்ட்ஸ், அத குடுக்குற சவுண்ட்ஸ தான் சொல்லுவாங்க. இத குடுக்கறத பார்த்துட்டு அது மதர் சீகிளும் வந்துட்டு கேக்கிள் திரும்ப அதுவும் சவுண்ட் போடுது. அவ்வளோதான். இவன் வந்து ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவனுக்கு வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்குது. மான்ஸ்டரியஸ் டெரரைஸ்டு ஹிம் அப்படின்னா, ஒரு அம் அதனால ராட்சச சத்தம் மாதிரி அவனுக்கு வந்து கேட்குது யங் சீகிளுக்கு. உடனே அவன் ஹார்ட் வந்துட்டு அப்படியே நின்னுருது. அந்த சவுண்ட கேட்ட உடனேயே. ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்றுச்சுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அவனுக்கு ஆயிடுது. உடனே ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட். அந்த அந்த பயம் வந்துட்டு ரொம்ப நேரம் நீடிக்கல. உடனே அது என்ன பண்ணிடுறதுன்னா, ஆ அந்த ஹார்ட் வந்து அப்படியே நின்றுதா. உடனே பயத்துல அது என்ன பண்ணிடுதுன்னா, அதோட சிறக ஃபாஸ்ட்டா அடிச்சு அப்படியே பறந்துருது.
பறந்த உடனேயே எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமா ஆ அவன பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க விங்ஸ வந்துட்டு அவன் திரும்ப திரும்ப நல்லா அடிச்சு பறக்குறான். உடனே அதோட 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவன சுத்திக்கிட்டு பறந்து வராங்க. பறந்துட்டு மேலயும் கீழயும்லாம் பறக்குறாங்க. அதுதான் சோரிங்ன்னு சொல்லுவோம். ஹைட்டா இருக்கிற இடத்த தான். சோரிங் அண்ட் டைவிங்லாம் பண்றாங்க. உடனே அதோட ஃபீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ அதாவது கால் இருக்குல்ல, யங் சீகளோட காலு அதெல்லாம் வந்துட்டு அந்த கிரீன் சீனா கடல வந்து நடு கடல்ல பார்க்கும்போது அது என்ன கலர்ல தெரியும்னா, கிரீன் கலர்ல இருக்க மாரி விசிபிள் ஆகும். அதுதான் இந்த ஸ்டோரியில வந்துட்டு கிரீன் சீன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபீட் கால்லாம் வந்துட்டு அந்த கடல் கிரீன் சீல வந்துட்டு உள்ள போகுது. உள்ள போகும்போது அதோட பெல்லியும் அதாவது அதோட ஸ்டொமக்கும் வந்துட்டு அந்த வாட்டர வந்து டச் பண்ணிருது. ஆனா அது வந்துட்டு மூழ்கல. மிதந்துட்டு தான் இருக்கு. அப்புறமா ஃபேமிலில இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்க, இவங்க வந்து சாப்பிடாம இருக்கிறாங்கல்ல யங் சீகள், அதனால டாக் ஃபிஷ் அப்டின்னா, அதுவும் ஒரு ஃபிஷ்ஷோட நேமு. டாக் ஃபிஷ்ங்கிற ஒரு ஃபிஷ்ஷ வந்து சாப்பிடறதுக்காக ஆஃபர் பண்றாங்க. உடனே வந்துட்டு ஆ இந்த ஸ்டோரியோட டைட்டில். "ஹி ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டா" அவனோட ஃபர்ஸ்ட்டு டைம் ஃப்ளை வந்துட்டு பறந்துட்டான் அப்டின்ட்டு.